நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சட்டசபை பொது தேர்தலில் விஜய் அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம தவிர்த்துட்டு இருக்காரு. என்னதான் 108 இடங்கள்ல அவர் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலுமே கூட ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம தாங்க திணறிட்டு இருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் 112 பேருடைய ஆதரவு கடிதம் எடுத்துட்டு போயிருக்காரு. 118 பேருடைய கடிதங்களை விஜய் கிட்ட ஆளுநரை கேட்டதா சொல்லப்படுது. ஆனால் 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்றால் மட்டும்தான் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுதுங்க. மேலும் ஆளுநர் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அவர்கள்ட்ட 112 பேரை வச்சு நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஆட்சி அமைத்தீங்க அப்படின்னா அந்த ஆட்சி கவிழாது அப்படின்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா அப்படின்னும் ஆளுநர் கேட்டிருக்காரு. 112 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோட ஆட்சி அமைக்க ஆட்சி வழங்குமாறு ஆளுநர் கர்லேகரை நேற்று தாவேகா தலைவர் விஜய் நேரில் சந்தித்து பேசியிருக்காருங்க. இவர் சந்தித்து பேசியிருந்துமே கூட எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆளுநர் அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வார கால அவகாசம் வேண்டும் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்டார். ஆனால் 2 வாரங்கள்லாம் கொடுக்க முடியாது, 2 நாள் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கிடையில் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இதை குறித்து இரவு விஜய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சட்ட வல்லுநர்களோட ஆலோசனைகளை நடத்திட்டு இருக்காரு. இதைத் தொடர்ந்து கடந்த 24 மணி நேரத்தில் 2 முறை ஆளுநரை அவர் சந்தித்திருக்காருங்க. முதல் முறை போய் பார்க்கும் பொழுது விஜயோட செங்கோட்டையன் போயிருக்காங்க, ஆதவ் போயிருக்காரு, புசி ஆனந்த், நிர்மலா குமார், அருண்ராஜ் இப்படி நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க. ஆனால் 2வது முறையாக இன்றைக்கி போனப்போ யாருமே அவர் கூட அனுமதிக்கப்படலை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ விஜய் மட்டும்தான் உள்ளே போயிருக்காரு. அங்கே விஜய்க்கும் ஆளுநருக்கும் பார்த்திங்கன்னா 45 நிமிடங்கள் ஆலோசனைகள் நடந்திருக்கு. அப்போதுமே கூட விஜய்கிட்ட ஆளுநர் ஏராளமான கேள்விகளை கேட்டிருக்காரு. ஸோ 112 பேருடைய ஆதரவை வச்சுருக்கீங்க, பெரும்பான்மை எப்படி நிரூபிப்பீங்க, ஒருவேளை ஆட்சி அமைந்தால் அந்த ஆட்சி கவிழாது அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்விகளை கேட்டிருக்காரு. ஸோ இது போன்ற கேள்விகளை கேட்டும் பொழுது விஜய் அவர்களும் ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பதிலை கேட்டப்போ ஆளுநரே திருப்தி அடையலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பொதுவாக தனிப்பெரும் கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோர்றாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஆளுநர் ஏற்றுக்கணும். 118 இடங்கள் இருந்தால் தான் அழைப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரி கிடையாது. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது அவசியம்தான். அந்த பெரும்பான்மை எங்கே நிரூபிக்கணும் அப்படின்னா சட்டசபையில் தானே தவிர ஆளுநருடைய மாளிகையில் கிடையாது. ஸோ விஜயை தவிர இன்னும் ஒரு சில கட்சிகள் ஆட்சி அமைக்க உரிமை கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் விஜய் கிட்ட 118 இடங்களை ஆளுநர் கேட்கலாம். ஸோ அப்படி யாருமே இப்போதைக்கு உரிமை கேட்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் விஜய் ஆட்சி அமைக்க என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ஸோ விஜய் ஆட்சி அமைக்க அழைக்கிறதுல ஆளுநர் ஏன் தாமதப்படுத்துறாரு, இதெல்லாமே தப்பான ஒரு செயல் அப்படின்னு அரசியல் கட்சிக்காரர்களும் மேலும் அரசியல் பார்வையாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை மீண்டும் இதே மாதிரி ஆளுநர் செய்துட்ருக்காரு, விஜயை ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைக்காமல் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு மாணவர் காங்கிரஸ் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்ற நிலையில் ஆட்சி அமைக்கிறதுல இன்னுமே இழுபறி தாங்க நீடித்துட்டு இருக்கு. தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் தமிழ்நாடு ஆளுநர் இதற்கு இன்னுமே இசைவு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு. அவர் மேலே பல்வேறு விதமான கட்சிகளும் விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு மாணவர் காங்கிரஸ் அறிவித்திருக்காங்க. ஆளுநருடைய இந்த செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லா புரியுது, அருவருக்கத்தக்க வகையில் இருந்துகிட்ருக்கு. ஸோ விஜய்க்கு தான் மக்கள் ஆணை கொடுத்துருக்காங்க. ஸோ விஜய் கையில் தான் தமிழகத்தை ஒப்படைச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆளுநர் இதுக்கு சம்மதம் கொடுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னும் இதுக்கு பின்னாடி அரசியல் பின்புலங்கள் இருந்து செயல்பட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. ஸோ விஜய் ஆட்சியை அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுக்காமல் ஆளுநர் ஏன் இப்படி காலம் தாழ்த்திட்டு இருக்காரு, ஸோ இது ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த செயல் அரசியலில் பார்த்தீங்கன்னா அருவருக்கத்தக்க செயலாக இருக்குது அப்படின்னும் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அரசியல் களத்தை கொடுமையாக விமர்சித்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரகாஷ் ராஜ் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் விஜய்க்கு ரொம்ப ஆதரவாக இருக்கார். ஆனால் தமிழக அரசினுடைய களத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் இருந்தே நொடிக்கு நொடி பரபரப்பாக தாங்க இருந்துகிட்ருக்கு. தாவேகா என்ன தான் தனிப்பெரும் கட்சியாக தனித்து வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட அவர் ஆட்சி அமைக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். காரணம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மேஜிக் என்ன எட்டாத ஒரே ஒரு காரணம் தான்.
ஒருவேளை தாவேகா அவர்கள் அந்த மேஜிக் எண்ணை மட்டும் தொட்டிருந்தார் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய தாவேகா தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வரா வந்து பதவி ஏற்றிருந்திருப்பாரு. ஸோ அதில எந்த விதமான பிரச்சனைகளுமே இருந்திருக்காது. இந்த ஒரு எண்ணால எவ்வளவு பெரிய சிக்கல்கள்ல அவங்க வந்து மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. ஸோ 108 எம்எல்ஏக்கள் இருந்தாலுமே கூட தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து திண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா 108 எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா தாவேகா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியினுடைய 5 எம்எல்ஏக்களும் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா 113 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தாவேகாவுக்கு வந்து இருக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மைக்கு 6 எம்எல்ஏக்கள் தான் தேவை. இந்த 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு மட்டும் தாவேகாக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, யாராலையும் ஒண்ணுமே பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா, இன்னுமே பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிஞ்சு 3 நாள் ஆகியுமே கூட, அந்த எண்ண அவர் வந்து தொட முடியாம வந்து தவிச்சிட்டு இருக்காரு. ஸோ, படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான அரசியல் பார்வையாளர்களுமே அவங்களுடைய கருத்துக்கள வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு தமிழக மக்களுடைய ஆதரவு இருக்கு. ஸோ, ஆளுநர்ட்ட விஜய் வந்து உரிமை கேட்குறாரு அப்படிங்கும் பொழுது, ஆளுநர் வந்து அத கண்டிப்பா ஏத்துக்கணும். அவர் வந்து இன்னும் அழைப்பு விடுக்காம இருக்கிறாரு. 2 முறை போய் விஜய் வந்து சந்திச்சுட்டாரு அவர. ஆனாலுமே கூட ஆளுநர் வந்து இந்த விஷயத்த வந்து பொருட்படுத்தவே மாட்டேங்கிறாரு. அதாவதுங்க எல்லாருக்குமே தெரியும். தனிப்பெரும் கட்சியாக தாவேகாவ வந்து ஆட்சி அமைப்பது அரசியலமைப்பின்படி ஆளுநருடைய கடமை. ஆனா, அத மீறக்கூடிய வகையில இவருடைய செயல்பாடுகள் இப்பலாம் இருந்துட்டுருக்கு. ஸோ, இது மாரி நெறைய கண்டனங்களும் வந்து குடுத்துட்ருக்காங்க. இந்த நிலையில நடிகர் பிரகாஷ் ராஜ் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஆதரவா கருத்து தெரிவித்திருக்காருங்க. தாவேகாக்கு எதிராக வந்து செயல்பட்டவர். அதாவது பார்த்தீங்கன்னா, இவர் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தவரு. இருந்தாலுமே கூட ஒரு அரசியலுடைய கோட்பாடுகள வந்து பார்க்கும் பொழுது, பொதுவா ஒரு சில கருத்துக்கள் வந்து அவருக்கு வந்து தெளிவா தெரியுது. அரசியலமைப்புக்கு வந்து எதிரான விஷயங்கள யாருமே செய்யக்கூடாது. ஸோ, நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட, விஜய் மக்களுடைய ஆணைக்காக வந்து கண்டிப்பா இந்த பணிய அவருக்கு வந்து கொடுத்தே ஆகணும். சட்டமன்றத்தில அவருடைய உரிமைய நிலைநாட்டுறதுக்கு விஜய்க்கு அனுமதி கொடுங்க. ஆனா, ஆளுநர் மாளிகையில அவர் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் அவருக்கு சப்போர்ட்டிவா பேசியிருக்காரு. சட்டமன்ற தேர்தல்ல பிரச்சாரத்தின் பொழுது விஜய்க்கு எதிரா கடுமையான விமர்சனங்கள கொடுத்தவர் தாங்க பிரகாஷ் ராஜ். ஆனாலுமே கூட இப்போ அவருக்கு ஆதரவா வந்து பேசியிருக்காரு. ஏன்னா, ஆளுநருடைய செயல்பாடு வந்து தவறா இருக்கு. ஆளுநருடைய செயல்பாட்ட கண்டிக்கணும். விஜய்க்கு வந்து ஆதரவா பேசியிருக்கக்கூடிய நிலையில அரசியல்ல எல்லாருடைய கவனத்தையுமே இவர் ஈர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா அரசியல் அப்படின்னு வரும்பொழுது பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் இல்லாம இருக்கவே இருக்காது. இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நடிகர்களுக்குமே ஒவ்வொரு கட்சிக்கு இணையா வந்து பேசியிருப்பாங்க. ஸோ, அவங்களுக்காக பிரச்சாரம் செய்றதுல இருந்து, அவங்களோட கீழ வந்து வேலை செய்றது வரைக்கும் எல்லாமே வந்து செய்திருந்தாலுமே கூட, ஒரு சில கோட்பாடுகள் அப்படின்னு வரும்பொழுது, கண்டிப்பா எல்லாருக்கும் அது வந்து புரியும். அந்த மாரி தான் பிரகாஷ் ராஜ் அவர்களும், விஜய் அவர்களுக்கு எதிராக அவர் வந்து பிரச்சாரங்கள் செய்திருந்தாலும், கடுமையா விமர்சனம் செய்திருந்தாலுமே கூட, இப்போ அவர் தன்னுடைய முழு சப்போர்ட்டையுமே விஜய்க்கு வந்து கொடுத்துருக்காரு. காரணம் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் செய்யக்கூடிய செயல்பாடு தவறானது. தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதியா இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா அந்த அமைப்ப வந்து அவங்க வந்து கொடுக்கணும். அந்த ஆதரவ கொடுக்கணும். அந்த உரிமைய கொடுக்கணும். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் கண்டிப்பா மக்களுக்காக பணியாற்றதுக்கான உரிமைகள வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஆளுநருடைய அழைப்புக்காக தாவேகா தலைவர் காத்துட்ருக்காருங்க. அவர் மட்டும் கிடையாது, தமிழக மக்களும் காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத.